ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும். எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, உனக்கான நல்லது செய்வேன், எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் உன்னை காப்பாத்துவேன்னு உன் சாயப்பாவை நம்பி என் நெற்றியை தொட்டு விட்டாயல்லவா? நிச்சயமா எல்லா விஷயங்களிலிருந்தும் உன்னை காப்பாற்றி வெற்றியையும் நீ கைப்பற்றும்படி உனக்கு துணையா நான் இருக்க போறேன். அதற்கான நல்ல நாளையும் நான் குறித்து விட்டேன் என் செல்லமே. மாதத்தின் முதல் தொடக்கமாக வரப்போகிற இந்த நல்ல நாளிலேயே நீ நினைச்ச காரியங்கள் எல்லாம் கைகூடி வரும்படியும் உனக்கான வெற்றி உன் கைகளில் வந்து சேரும்படியும் நான் செய்ய போறேன். நீ மெதுவா போனாலும் சரி, வேகமா போனாலும் சரி, ஒரு பிரச்சனையும் இல்லை. நீ உன்னுடைய லட்சியத்தை நோக்கிதான் போய்கொண்டிருக்கிறாயா? நீ போற வழி சரிதானா? நீ யோசிப்பது முறையாக தான் இருக்குதான்னு மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோ என் செல்லமே. மெதுவாக போனாலும் மெதுவாகவே கிடைச்சாலும் அது உனக்கு சரியாக தான் இருக்கும். அவசரப்படுறதால எந்த பலனும் இல்லை. நான் யாருக்கு எது கிடைக்கணும்னு நினைச்சிருக்கனோ அதை அவர்களுக்கு நிச்சயமாக கொடுத்தே தீருவேன். அப்படித்தானே உனக்கானதையும் உன் மனம் குளிரும்படி உன் கைகளில் ஒப்படைப்பேன்னு சொல்லியிருக்கேன். நீ எதிர்பார்த்த அந்த வெற்றிகரமான நல்ல விஷயம் நிச்சயமாக நடந்தே தீரும். நீ அந்த வெற்றியை அடையாளம் கண்டுபிடிக்கும் வரையிலும் ஓய்வில்லாமல் உழைக்க தயாராக என் செல்லமே. உன்னுடைய உழைப்புக்கான பலனாக உனக்கான வாழ்க்கையின் வெற்றியையும் சந்தோஷத்தையும் நான் நிச்சயம் கொடுப்பேன். உன்னுடைய வாழ்க்கையின் பெருமைங்கிறது இந்த பூமியில நீ எத்தனை வருஷம் வாழ்ந்தங்கிறது கிடையாது, எப்படி வாழ்ந்தாய் என்பது தானே முக்கியம். கோடிக்கணக்கான மக்கள் இந்த உலகத்துல வாழதான் செய்றாங்க. ஆனா அவங்க எப்படி வாழ்ந்தாங்க? மற்றவர்களுக்கு நல்லது செஞ்ச நல்லவர்களா வாழ்ந்தார்களா, அல்லது ஊரை ஏமாத்தி காசு பணம் சேர்த்து அவங்கவுங்க குடும்பத்தை சந்தோஷமா வச்சுக்க பார்த்துக்கிட்டாங்களா? எப்ப பார்த்தாலும் மற்றவனுக்கு கெடுதல் செய்து அதை பார்த்து சிரிச்சு சந்தோஷமா கும்மாளமிட்டு வாழ்ந்தார்களா என்பது தானே முக்கியம். நீ இதுல எதை தேர்ந்தெடுக்க போகிறாய்? உனக்கான விஷயங்கள் எப்போதுமே மற்றவர்களுக்கு நல்லது நினைக்கக்கூடிய வாழ்க்கையாக மட்டும்தான் இருக்கணும். கஷ்டமும் கஷ்ட காலமும் உனக்கு மட்டும்தான் இருக்குன்னு நினைச்சுக்காத. உன்னை சுற்றி இருப்பவர்களையும் கொஞ்சம் பாரியன் செல்லமே. ஒவ்வொருத்தர்கிட்டையும் நீ கொஞ்ச நேரம் பேசி பார்த்தீனா அவர்களுடைய அந்த சின்ன இதயத்துக்குள்ள கடலளவு கஷ்டங்களை சுமந்து வச்சுக்கிட்டு தான் வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காங்கன்றது உனக்கே புரிய வரும். எல்லாருடைய வாழ்க்கையும் முன்னோக்கி போய்கிட்டு தான் இருக்கு. ஆனா அவர்களுடைய வாழ்க்கையில் எத்தனையோ விஷயங்கள், எத்தனையோ கஷ்டங்களும் பிரச்சனைகளும் அவர்களை பின்னோக்கி இழுக்கத்தான் செய்யுது. நீ எதை பத்தியும் கவலைப்படாம முன்னேறி போகணுன்றதுல மட்டுமே கவனத்தை வைத்துக்கொண்டு முன்னேறிப்போ. காலம் எனும் ஏணியாக நான் இருந்து உன்னை நிச்சயம் உயர்த்துவேன் என் செல்லமே. நீ மௌனமாகவும் பொறுமையாகவும் இருந்தாலே பல பிரச்சனைகளுக்கு நானே தீர்வு கொடுத்துருவேன். நீ அமைதியா இருந்தீனா, மகிழ்ச்சியா இருந்தீனா, பல பிரச்சனைகள் உன்னிடம் நெருங்கி வராமலேயே காணாமல் போகும்படியும் என்னால செய்ய முடியும். அதுக்கு நீ செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? ஒரு விஷயம் நீ நினைச்சது மாதிரி நடக்காத போதும் கிடைக்காத போதும் பொறுமையா மகிழ்ச்சியா அதை பத்தி யோசனையே இல்லாம வேறு விஷயங்கள்ல கவனம் செலுத்தினாலே போதும். எந்த சூழ்நிலையிலும் அசைக்க முடியாத நம்பிக்கை, ஓ சாயப்பா உனக்கு நல்லது செய்வேங்கிற நம்பிக்கை உனக்குள்ள இருந்தாலே போதும். அத்தனையையும் உனக்காக நான் சிறப்பாக முடித்து கொடுப்பேன் என் செல்லமே. அந்த நம்பிக்கை தான் உன் வாழ்க்கையில உன்னையும் உயர வைக்கும், உன் எண்ணங்களையும் நிறைவேற்றக்கூடிய அற்புத சக்தி வாய்ந்தது என்பதை புரிந்துகள். எதிர்காலத்துல என்ன நடக்குமோன்னு யோசிச்சு யோசிச்சு எல்லா விஷயங்களுக்கும் பயப்படவோ தயங்கி நிற்கவோ வேண்டாம். என்ன நடந்தாலும் என்னால் எதிர்கொண்டு சமாளிக்க முடியும் என உறுதியோடு முன்னேறிப்போ. தோல்விகள் எல்லாமே உன்னை விட்டு வெகு தூரம் செல்லும்படியும் எல்லா வெற்றிகளும் உன்னை நோக்கி நெருங்கி வரும்படியும் நான் பார்த்து கொள்கிறேன் என் செல்லமே. உன் மனசு போன போக்குலலாம் நீ யோசிக்காம மனம் சொல்வதை எல்லாம் கேட்டு செயல்படுத்தாமல் மனதை உன் கட்டுப்பாட்டுக்குள்ள நீ வச்சுக்கணும். உன் மனசு உன்னை கட்டுப்படுத்துறதுக்கு முன்னால உன் மனசை நீ கட்டுப்படுத்தி வைத்து கொண்டால் அமைதியை வெளியில் தேட வேண்டிய அவசியமே உனக்கு இருக்காது. உன் மனசு அமைதியாகவும் நிம்மதியாகவும் இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் இதை சொல்றேன். அமைதியை உனக்குள் நீயே உருவாக்கிக்கொள் என் செல்லமே. நிச்சயம் உன் மனதிற்கும் ஒரு தெளிவு கிடைக்கும், உன் வாழ்க்கையிலையும் ஒரு சந்தோஷம் கிடைக்கும். தெளிவான மனசோடு நீ இருந்தினா நீ எதிர்பார்த்த எல்லா வெற்றியும் உனக்கு கிடைக்கும்.